ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமா பார்க்க முன்னால ஒரு லைக்கை தட்டிட்டு ட்ராமா பார்க்க போகலாமா? ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் ஸ்டார்டிங்லயே மனக்கோலத்துல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா மின்னல் வெட்டிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா பொண்ணுமே ரெண்டு பேரா தெரியுறாங்க. அவளோட ஷாலத்துக்கு பார்த்தா அது ஒரு பேய் மாதிரி தெரியுது. ஆமாங்க, அவன் நிஜமாவே கனவு கண்டு எந்திரிச்சிருப்பான். நிஜத்துல பார்த்தா அவனுக்கு ரெண்டு அம்மா இருக்காங்க. நான் போடுற ஷர்ட்டை போடு, நான் போடுற ஷர்ட்டை போடுன்னு பாச மலைய கொட்டிட்டு இருக்காங்க. இவன் அம்மா தயவு செய்து போங்க, நான் ரெண்டு பேருக்குள்ளதுமே போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அண்ணன் தம்பதி தம்பி தம்பதின்னு ஒரு அப்பாக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்போ அந்த குடும்பத்துல உள்ள ஜோசியர் என்ன பண்றாருன்னா, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கோங்கடா, அதுதான் உங்க குடும்பத்துக்கும் நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க. பிள்ளையும் பிறந்துருச்சு. அந்த பையன் தான் நம்ம ஹீரோ. வேலை கிடைக்கிறதுல பெரியம்மாவும் பொண்ணு பாக்குற விஷயத்துல நம்ம சின்னம்மாவும் தான் இங்க ஜெயிக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம சின்னம்மா பாக்குற பொண்ணு தான் அவனுக்குமே பிடிச்சிருக்கு. அதுதான் நம்ம ஹீரோயினும் கூட. இங்க கல்யாணம் எல்லாமே வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஜாலியா சந்தோஷமா குடும்பத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து சொல்றான், அதே ஜோசியர் வந்து உன்னை ட்விஸ்ட் அடிக்க போறான்ட்டு. இவன் சொல்றான், அப்பெல்லாம் அவனை நடக்காது மாதிரி கான்பிடண்டா சொல்றான். ஆமாங்க, இங்க ஜோசியருக்கு ஒரு அக்காவோட கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு போலீஸுமே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மூல காரணமே நம்ம ஹீரோ தான். ஆமா, அவன் தான் காசு கொடுத்து அந்த அக்காவை செட் பண்ணி வச்சிருப்பான். ஒரு வழியா இங்க பொண்ணு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, மேல மாடி வேணும்னு லவ் சுட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா கையெல்லாம் பிடிச்சி மந்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு சவுண்ட் போடுறான். அதுதான் நம்ம ஜோசியர். திரும்ப வந்து சொல்றான், உனக்கு ரெண்டு பொண்டாட்டின்ற மாதிரி ட்விஸ்ட் அடிக்கிறான். அப்ப எல்லாருக்குமே அங்க செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவன் அப்படின்ற மாதிரி சண்டையும் நடக்குது. அப்ப நம்ம பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா, நீ முதல்ல ஒரு மரத்துக்கு தாலி கட்டு அப்படின்ற மாதிரி. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே செம்ம ஐடியா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு வழியா மரத்துக்கிட்டையும் போய் தாலி கட்டவும் போயாச்சு. அப்ப நம்ம ஹீரோ ஓகேன்ற மாதிரி இருக்கும் போதே அங்கே ஏதோ ஒரு கால் தடத்தை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்குமே ஏதோ ஒரு தோணல் வருது, யாரும் நம்ம கூட இருக்காங்க. ஒரு வழியா மரத்துக்குமே தாலி கட்டி முடிச்சிடுறான். அப்போ அங்கே ஒரு செவப்பூர்வத்தை நமக்கு மட்டும் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்திலாம் நடக்குது. இவங்களுக்குமே நிஜத்திலையுமே கல்யாணமும் ஒரு வழியா நடந்துருது. சந்தோஷமா இருக்காங்க. இவனுமே ஒரு வழியா தாலியையுமே அவ கழுத்துல கட்டிட்டு பொட்டுமே வைக்கிறான், குங்குமம். திடீர்னு பார்த்தா மரத்துக்கு மேல ஏதோ ஒரு சக்தி வருது. அதுதாங்க நம்மளோட பேய். ஒரு வழியா பேய் தான் அந்த மரத்துக்குள்ள இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொண்ணு எப்படி கால் வச்சு உள்ள போறாளோ அதே மாதிரி இந்த பேயுமே காலை வச்சு குங்குமத்துல உள்ள போகுது. உள்ள போய் பார்த்தா அவனுக்கோ அந்த கனவு தான் ஞாபகம் வருது. திடீர்னு பார்த்தா பொண்ணு வர மாதிரி இருக்கு. இவன் பாக்குறான், ஆமாங்க அது பொண்ணு தான். சரி, ஷாலை திறந்து பார்த்துருவோம். ஷாலை திறந்து பார்த்தா அவளோட ஆளு தான் இருக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதை வடைச்சிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு கதை வடைச்சிட்டு இவன் கையை வந்து பிடிச்சிட்டு வானம் உட்காரலான்ற மாதிரி சொல்றான். இவன் எதையோ பார்த்து பயப்படுறான். ஆமாங்க, அந்த பேய் திரும்படி வந்துருது. இவன் பயந்து அலறான். ஐயோ அப்படின்ற மாதிரி. இவன் என்னடா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இல்லைங்க என்னமோ இருந்துச்சு இப்ப அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். நீ கொஞ்ச நேரம் உட்காரியா, நான் போய் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பாத்ரூம்குள்ள போயிடுறா. இவன் என்னத்தையோ போய் பார்க்க போறான். ஆனா இவனோட பின்னாடிதான் அந்த பேய் இருந்துட்டு இருக்கு. இவன் அதை உணர்ந்துட்டு திரும்பி பாக்குறான். ஆமாங்க, நிஜமாமே அது வந்து பேய் தான். ஆக்காய் பயந்து போய் கீழேயே விழுந்துடுறான். இவன் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பாக்குறான். அந்த பொண்ணு செம்மையா இருக்கு, பேய் மாதிரியே இல்லை. அவ சொல்றா, எடா நீ மரத்துக்கு மட்டும் தாலி கட்டல, எனக்கும் தான் தாலி கட்டினேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவ கொண்டாட்டியுமே பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. இங்க பார்த்தா இவளும் நின்றுட்டு இருக்கா. இவ கண்ணுக்கு இவ தெரியலையான்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஆமாங்க, இவ கண்ணுக்கு அவள் தெரியவே இல்லை. இவ சந்தோஷமா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல வரா. இவளுக்கோ வருது. இவன் பக்கத்துல வந்தோன்னா உடனே ஒரு மின்னல் மாதிரி வெட்ட வைக்கிறா. அவளோ கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் லைட்லாம் ஆன் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிறாங்க. கெட்டி பிடிச்சி நிக்கிறது பார்த்தா அவளுக்குமே ரொம்ப கோபமா வருது. நீ எனக்கும் தானே சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அவனையும் வந்து கெட்டி பிடிச்சிக்கிறா. காலையிலயும் ஆயிடுச்சு. இவனோ லத்திகா லத்திகான்னு கத்திட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வேற அதை கேட்டுட்டு யார சொல்றான் இவன் அப்படின்ற மாதிரி, யார்ரா அந்த லத்திகா அப்படின்னு எழுப்புறான்.
எழுப்பிட்டு என்னடா சொல்ற, நான் எப்போ லத்திக்கான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். சரி அதெல்லாம் விடு, இப்போ உன் ஒய்ஃப் என்னன்னு தெரியல ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காருனோடனே எனக்கு ஷாக் ஆகுது. என்னடா சொல்றேன்ட்டு அங்கே பார்த்தா அவளுமே பொட்டி பிடக்கையோட போய்கிட்டு தான் இருக்கா. இவன் ஓடி வாரான், ஓடி வந்து நில்லுமா நில்லுமான்னு கத்திட்டே வரான். உனக்கு என்ன குறை வச்சு நீ போறேன்னு சொல்றேன்றான். இல்ல நீ வந்து சரியில்லை, லத்திகா யாரு அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப ஷாக்கா இருக்கு, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இல்ல நீ ராத்திரி பூரா லத்திகா லத்திகான்னு சொல்ற, அப்ப நான் யாரு, நீ என் பேர் சொல்லாம யாரையோ சொல்றியே அப்படின்னோடனே இவன் அது சாமிமான்னு சமாளிக்கிறான். இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவளுமே சொல்றா. உடனே அவங்க அம்மாவுமே நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. நீ வேணா பாரு, எங்க ரெண்டு பேர் அம்மா மேல அப்பா மேல சத்தியமா சொல்றான் சாமி தான் சொன்னோன்னா அவளுமே அதை ஏத்துக்கிறா. நமக்காக சத்தியம்லாம் பண்றான்னு சொல்லிட்டு கட்டியும் பிடிச்சிக்கிறா. இவன் உடனே சூப்பர்ரா சமாளிச்சு எப்படியோ வண்டியன்னோடனே அவன் என்னடான்னா சோப்பு எடுத்து வந்துட்டு நான் வேணா தேய்ச்சி விடட்டுமான்றான். இவன் பயந்து போய் குளிச்சுட்டு படப்படான்னு வெளியில வந்துட்டு இருக்கான். வெளியில வந்தோடனே பனியனை போட்டுட்டு நீ வந்து எங்கனாலும் இருப்பியோ அப்படின்னோடனே ஆமா நான் வேணா மேஜிக் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு எடுத்து இவன் கையில கொடுத்துட்றா. உடனே ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. அதை தூக்கி போட்டோடனே இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவனுமே நீ இப்ப போ என் ஒய்ஃப் வர நேரம் அப்படின்னு சொன்னோடனே அவளுமே பாத்தியா யார்ட்டையா தனியா பேசுற அப்படின்னு சொன்னோடனே நான் யார்ட்ட தனியா பேசிட்டு இருக்கேன், நான் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், நீ இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி சாரி 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 நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியுமே அவன் சாரி கேட்டு சேர்றா அவன் கூட. மரத்துக்கிட்ட வந்துட்டு வெளியில வாடி அப்படின்னு கத்திட்டு இருக்கான். சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரி அவளும் வந்து நின்றுட்டு இருக்கா. யார மாமான்னு சொல்லிட்டு இருக்கா, இருக்கு இன்னைக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி சம கோவத்துல ஒரு புத்தகத்தை எடுத்து சாமி புத்தகத்தை எடுத்து படிக்க போறேன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கான். ஒவ்வொரு இதா படிக்க படிக்க அவளுக்கும் இங்க பயமா இருக்கு, என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. பொண்டாட்டி இங்க ஆசையா கேரட் அல்வா பண்றதுக்கு கேரட் வெட்டிட்டு இருக்கா எப்படின்ட்டு. இங்க ஒண்ணுமே நடக்கல. ஹனுமான்க்கு அவ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி இப்படிலாம் பண்ணி எனக்கு கடுப்பேத்துற அப்படின்னு சொன்னோன்னே என்னது ஏத்து பேசுறியா நீயே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூறாவளி வர வச்சிடறான். எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. உடனே நீ என்னையே கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற அப்படின்னோடனே நிறுத்திடுறா. நிறுத்திட்டு பாத்தீங்களா நீ என்னை கோவப்படுத்தாதீங்கன்னு சொல்ற. இங்க கேரட் அல்வா ரெடி ஆயிடுது. பொண்ணாட்டி ஒரு பக்கம் கொண்டு வரா, இவளும் ஒரு பக்கம் கொண்டு வரா. அங்கே உள்ள கிழவ மட்டும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். கிண்ணம் மட்டும் என்னடா தனியா வருது அப்படின்ற மாதிரி. இவன் வந்து கொடுக்கறத இவன் உடனே பேக்கெட்குள்ள ஃபேண்ட்ல வச்சுக்கிறான். அவள் வந்து ஒரு வழியா வச்சுட்டு எந்திக்கிறா. ரெண்டா இருக்கு. என்னது இது அப்படின்னா என் ஃப்ரெண்டு எனக்கு தான் அப்படின்னோடனே ஆமா அவனுக்கு தான் அப்படின்னோடனே இல்லை நான் உனக்குன்னு பண்ணேன்னு சொல்லுன்னு சொல்றேன். என் சொல்ல மாட்டேன்னோடனே பேயா வந்தது. எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. நான் தான் லத்திகான்னு சொல்றது. பொண்டாட்டியுமே இவதான் லத்திக்காவா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அப்போ வரப்படி நான் தான் கொடுப்பேன். இல்லை நான் தான் ஊட்டுவேன், அவளும் ஊட்டிடுறா, இவளும் ஒரு பக்கம் ஊட்டிடுறா. ரெண்டு பேரும் அங்கே எங்கேன்னு பிடிச்சிருக்காரு. அவன் சட்டை கிளஞ்சி ஏன்னு கத்துறான். அது ஆனால் கனவு தான். எல்லாரும் என்னடாப்பா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஒரு ஆக்ஷன் பிளேட் எடுத்துட்டு போய் அதை அறுக்க போறான். நீ அறுத்தாலும் இவன் ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். அவன் வெட்டி வெட்டி பார்க்க ஒண்ணுமே அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏன் இப்படி பைத்தியமாய் பண்ற அப்படின்னோடனே அவன் முழுசா எல்லா கதையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கான். இவனும் உன் கதையை கேட்டு எனக்கு டென்ஷன் தான் ஆகுது, அதனால இந்த எண்ணெய் என் தலையில தைச்சு விட்டுனோடனே தலையை தைக்கிறதுக்கு உட்காந்துட்டான். ஆனா அவளும் நான் தேய்ச்சிக்க நீ எந்திரின்னு சொல்லிட்டு தலையில ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி அவன் மண்டையை போட்டு ஆயின்னு ஆஞ்சு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. இவனை எஞ்சி பார்க்கும்போது நீ இல்லையாடா அப்படின்னோடனே இல்லை அது பேய் தான் பண்ணிட்டு இருக்கேன்னொடனே திரும்பி பார்த்துட்டு அவன் ஓடிட்டு இருக்கான். என்ன பண்றே இவனுக்கு தெரியல. காமெடியா தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.